என்கிட்ட ஒரு மாற்று மத சகோதரங்கள்லாம் கேட்டாங்க, இஸ்லாம் பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் பரவறதுக்கு காரணமே போர் தான். போர் அடிப்படையில் தான் அவங்க நிறைய ஊருக்கு போய் பரவலாக இந்த மாதிரி இஸ்லாத்தை பரப்புனாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, இங்கே ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை முறை மார்க்கத்தை அடிப்படையாக வச்சு தான் அவங்கெல்லாம் பரவணும்னு அப்போ எதுக்கு இவ்வளோ போர், இவ்வளோ உயிரிழப்பு, எதுக்கு இவ்வளோ உயிர் சேதங்கள்? அதுக்கப்புறமா தானே இஸ்லாம் பரவிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில்? அதாவதுங்க, ஒரு நல்ல கேள்வி. என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து தான் இந்த மார்க்கம் வளர்ந்தது என்று நம்ம சொல்கிறோம். பிற மதத்தை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இல்லை நிறைய போர் நடந்திருக்கிறது, நிறைய போருக்கு பிறகு தான் இஸ்லாமிய மார்க்கம் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது சுருக்கமாக சொல்கிறது தான், வாளால் தான் இந்த மார்க்கத்தை பரப்பினான்னு சொல்கிறாங்க. வாளால் தான் இந்த மார்க்கம் பரப்பப்பட்டது என்ற மாதிரி தான் வேற ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க. இந்த பிரச்சாரம் மூலமாக, அறிவுரை மூலமாக எல்லாம் இது பரவலை. ஒவ்வொரு மன்னராக வருவார், அவர் ஆயுதத்தை தூக்குவார், அந்த போயிட்டு வேற ஒரு ஜாதியில் வேற ஒரு மதத்தில் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் ஏய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறியா இல்லையா, உன்னை கொன்னுட்டுமா என்று மிரட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேங்க என்று பயந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளுக்கு பிறகுதான் இப்படியெல்லாம் முஸ்லீம்கள் வந்தாங்க. இதோட அடிப்படையை வச்சு தான் அவங்க கேட்கறது. இது எங்கே வரைக்கும் சொல்லுவாங்கன்னா, முகலாயர்கள் வரைக்கும் சொல்லுவாங்க. முகலாயர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு கையில் வாளை வைத்து கொண்டு இன்னொரு கையில் குரானை வச்சுக்கிட்டு, வாளுக்கு பலி ஆவறியா, குரானை ஏற்றுக்கிறியா? நான் குரானை ஏற்றுக்கிறேங்க, அப்போ உன்னை உயிரோட விட்டுறேன், இல்லை நான் குரானை ஏற்றுக்கல, உன்னை கொன்றுவேன்னு சொல்லி கொன்று விட்டார்கள் என்று சொல்லி முகலாயர்களுடைய ஆட்சி உட்பட இப்படி தான் அவங்க பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. இது சரியா? இது சரி கிடையாதுங்க. எந்த மன்னர்களும் சரி, இப்போ இந்தியாவை ஆண்ட முகலாயர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டுமே, அவங்களுடைய ஆட்சி தக்க வைக்க வேண்டும் என்று தான் விரும்பினாங்க. அவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக எந்த ஒன்றுமே நடைபெறக்கூடாது என்றதில் அவங்க இருந்தாங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேணாம். இப்போ எடுத்துக்கிறீங்களேன், இப்போ சமீபத்திய நாடுகள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், பாலஸ்தீனம் மேலே இஸ்ரேல் போர் தொடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் எத்தனை முஸ்லீம் நாடுகள் இருக்கிறான் பக்கத்தில்? சவுதி அரேபியாவிலேருந்து, துபாயிலிருந்து, குவைத்திலிருந்து எத்தனை நாடுகள் இருக்கு. சின்ன சின்ன நாடுகளாக இருக்கட்டும், பெரிய நிறைய நாடுகள் இருக்கு. இந்த முஸ்லிம் நாடுகள் எல்லாம் வாய் மூடி மௌனியா இருக்கிறானா இல்லையா? இவங்களுடைய பார்வை அடிப்படையில் எப்படி இருக்கணும்? எல்லாம் முஸ்லிமுக்கு ஆதரவாக தானே நிற்கணும். அவன் என்ன பயப்படுறான், ஏன் ஆட்சி போயிடுமோ, அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டை நாம் எதிர்த்தா நமக்கு ஆட்சி செய்ய முடியாதோ என்ற பயம் இவங்களுடைய ஆட்சியை வேணும், ஆட்சியை தக்க வைக்கணும். சவுதி மன்னர்களாக இருக்கட்டும், மற்ற அரபு நாடுகளுடைய மன்னர்களாக இருக்கட்டும், பெரும்பான்மை நாடுகளுடைய நிலைமை இதுதான். ஷியா நாடா இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு கொடுக்குறான் பாலஸ்தீனத்துக்கு. சவுதி அரேபியா முதுகெலும்போடு நின்று அவனால பேச முடியல. ஏன்? இவங்கிட்ட தௌஹீத் இருந்தும் கூட என்ன இல்லை, முதுகெலும்பு இல்லாத நிலை, பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ மன்னர்களா இருக்கக்கூடியவர்கள் யாருமே இந்த குரானை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணும், எல்லா இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி முஸ்லிம்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் யாருமே ஆட்சி செய்யவே இல்லை. இன்னும் சொல்ல போனா, கடந்த காலத்தில் முகலாயர்கள் மன்னர்கள் இருந்தாங்கல்ல, அதை எந்த மன்னருமே ஹஜ்ஜே செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். ஹஜ்ஜே போகல. எவ்வளோ பொருள் வசதி, பண வசதியெல்லாம் இருக்கும், இருந்து கூட ஹஜ்ஜுக்கு போகாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த ஒன்றையும் அவங்க கடைபிடிக்கவே இல்லை என்று பொருள். இப்போ இவன் எப்படி குரானை கொண்டு போய் மற்றவங்களுக்கு பரப்புவாங்க? இதை யோசிச்சு பாருங்க. இது எப்படி வளர்ந்தது என்பதை கண் முன்னாலே நம்ம காட்ட முடியும். போர்னால, இன்னும் சொல்ல போனா, மிரட்டி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு கொண்டு வரவே முடியாது. இஸ்லாத்துக்குன்னு இல்லை, எதுக்குமே கொண்டு வர முடியாது. ஒருத்தர் திமுகவா இருப்பாரு, அவர் ஆயுதத்தை காட்டி அதிமுகவை மாத்திர முடியுமா? ஒருத்தர் அதிமுக இருப்பார், அவர் ஆயுதத்தை காட்டி திமுகவை மாத்திர முடியுமா? சித்தாந்தம், கொள்கை இருக்கு பாருங்க, மிரட்டி மாறாது. சித்தாந்தம், கொள்கையெல்லாம் உள்ளத்துல ஏந்தி இருக்கோமா இல்லையா? மிரட்டுவதினால் அது ஒன்றும் மாறவே மாறாது. எந்த காலத்துல இப்போது என்ன நிலைமையோ அதுதான் எல்லா காலத்திலும் உள்ள நிலைமை. புரியுதா இல்லையா? நீங்க பார்த்துருப்பீங்க, நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய அப்பா அம்மா எல்லாம் எம்ஜிஆருக்கு சில பேர் பைத்தியமா இருப்பாங்க. இவங்களாம் நீங்க கலைஞருக்கு ஓட்டு போட வச்சிட முடியுமா? நீங்க முடியாது. கலைஞருக்கு ஓட்டு போடக்கூடியவன் எம்ஜிஆருக்கு போட மாட்டான். இப்போ இந்த மாதிரி பக்தி என்பது, உள்ளத்தில் பின்பற்றக்கூடிய கொள்கை என்பதெல்லாம் அது ஒரு ஆயுதத்தினால் மிரட்டி மாறக்கூடிய ஒரு அம்சம் இல்லை. இது ஒரு பொய் பிரச்சாரமாக இவங்க என்ன செய்யறாங்க, கொண்டு செல்றாங்கன்றத நம்ம உதாரணங்கள் மூலமா சொல்லணும். இது ஒரு விஷயம். எப்படி ஏத்துக்கிட்டாங்க என்பதை பெரிய உதாரணங்கள்லாம் தேவையில்லை. இந்த காலத்தில் என்ன உதாரணமோ இதுதான் எல்லா காலத்திலும் நடந்தது. இப்போ நிறைய பிரபலங்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல. இளையராஜா அவனுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா வந்தாப்புல,
இஸ்லாத்துக்கு வந்தாரா இல்லையா? அவருடைய தம்பி குரலரசன் அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. இப்படி நடிகர்கள்லாம் வந்தாங்களே, எந்த ஆயுதத்தை வச்சு மிரட்டி இவங்களாம் வந்தாங்க? மோனிகா என்ற ஒரு நடிகை இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்படி நிறைய நடிகைகள், பிற குத்துச்சண்டை வீரர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, விளையாட்டு வீரர்கள்லாம் வர்றாங்க. இவர்களை எந்த துப்பாக்கி முனையை வச்சு இவங்க வந்தாங்க? இல்லை, இவங்கெல்லாம் வந்தது இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கையை பிடிச்சுதான் வந்தாங்க. இந்த காலத்தில் யாரும் மிரட்டி அவர்களும் வரல, பிடிச்சுதான் வந்தாங்க. அதே மாதிரி தான் வந்தார்கள். ரெண்டாவது உதாரணம், இது ஒரு நிகழ்காலத்தில் அவங்களுக்கு உதாரணமா புரிய வைக்கிறதுக்காக. ரெண்டாவது, இப்போது நம்ம வாழ்றோமே, இந்த காலத்திலேயே தீண்டாம இருக்கிறது. இரட்டை குவளை முறை தெரியும்ல, ஒரு டம்ளர்ல மேல் ஜாதிக்காரங்களுக்கு அந்த டீ போன்றதெல்லாம் பால் போன்றதெல்லாம் கொடுத்தாங்கன்னா, கீழ் ஜாதியினராக யார் இவர்களை கருதுகிறார்களோ அவர்களை அந்த தேங்காவனுடைய சிரட்டை இருக்கா இல்லையா, இந்த தேங்காவனுடைய ஓடு, அதில் டீ போட்டு கொடுப்பாங்க. இதான் இரட்டை குவளை முறை. மேல் ஜாதியாக இவர்கள் யாரை கருதுகிறார்களோ அவங்க கண்ணாடி டம்ளர்லையும் ஸ்டீல் டம்ளர்லையும் டீ கொடுப்பாங்க, தேநீரை கொடுப்பாங்க. கீழ் ஜாதியினராக யாரை இவங்க கருதுறாங்களோ அவங்களே அந்த டம்ளருக்கு நிகராக போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிளாஸ்டிக் கிளாஸு அல்லது யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸு அல்லது தேங்காய் இந்த மாதிரி பொருட்களை மாற்றி தான் அவங்களுக்கு டீ கொடுக்கக்கூடிய முறை இன்றும் மதுரை போன்ற சில ஊர்களில் ஒழியலை. இன்றைக்கு கூட 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை, 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை? ஒரு தெருவில் ஒரு துண்டு போட்டு மேலே போக முடியாது. கீழ் ஜாதியினராக யார் இவர்களை கருதுகிறார்களோ அவங்க உள்ள போக முடியாது. ஒரு துண்டு மேலே போட்டு போக முடியாது. இது போன்ற எல்லாம் பல தீண்டாமை கொடுமைகள் நடந்தது. அப்போதுதான் முஸ்லிம்கள்லாம் சில வியாபாரிகளா இங்க வந்தாங்க. முஸ்லிம்கள் எல்லாம் சில வியாபாரிகளா இங்க வரும் பொழுது அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய நாணயம், அவங்களுடைய வியாபார முறை, ஒரே தட்டில் உட்கார்ந்து எல்லாரும் ஒன்றாக சாப்பிடக்கூடிய சகோதரத்துவம், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கை கொடுத்து கட்டிப்பிடிக்கக்கூடிய முறை, இதெல்லாம் இவங்களுக்கு பிடிச்சி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க கூட வந்தால் பள்ளி வாசல ஒன்றா நின்று தொழலாம், அங்கன்னா கோயிலில் கிட்ட கூட சேர்க்க மாட்டான், துரத்திடுவான் என்ற தீண்டாமை கொடுமையினால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர எதனால் ஏற்றுக்கொள்ளல? அவங்க வாளால மிரட்டப்பட்டுலாம் ஏற்றுக்கொள்ளல. ஏன் இப்படி அவங்க பிரச்சாரம் மேற்கொள்றாங்கன்னா அதில் தான் அவங்களுடைய அரசியல் அடங்கியிருக்கு. முஸ்லிம்கள் இப்படி எல்லாம் இங்கே அங்கங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவங்கள முகலாயர்கள் வாழ் மூலமாக இந்த மார்க்கத்தை பரப்பிவிட்டு சென்றார்கள் என்று பாட புத்தகம் வரைக்கும் இவங்களுடைய கைச்சரக்குகளை எல்லாம் கொண்டு வரலாறு என்ற பெயரில் திணிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுடைய வழியில மேல் ஜாதியினராக யார் இருக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி காரியத்தை செஞ்சதுனால தான் இது போன்ற தாக்கங்கள் பிற மத சகோதரர்களிடத்தில் வருகிறது. ஆகவே அவர்கள புரிய வைக்கணும், இந்த தீண்டாமை என்ற மேல் ஜாதி கீழ் ஜாதி 4 விதமாக படைக்கப்பட்டிருமே, அவங்க தலையில் படைக்கப்பட்டவங்க, இவங்க தொடையில் படைக்கப்பட்டவங்க, காலில் படைக்கப்பட்டவங்க என்ற மாதிரி 4 வர்ணமாக பிரித்து நீங்கள் மேலே கீழே பிரித்து வச்சிருக்கிறீங்க. இதனால் 500 1000 ஆண்டுகளாக கொடுமைகளை பார்த்த சமூகம் இதுக்கு தீர்வு கிடைக்காதா என்ற ஏங்கியவர்கள் இங்கே பள்ளி வாசல ஒன்றா தோழலாம், ஒன்றா காலோட கால் தோளோட தோல் ஒட்டி நிற்கலாம், நீனும் நானும் அண்ணன் தம்பி தான். எந்த அளவுக்கு என்றால் நம்ம 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னால் நாமே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி கொண்டவர்கள் தான். நீங்கள் நான் உட்பட நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி வந்தவங்க தான். எந்த ஜாதியிலிருந்து வந்தோன்னு நமக்கே தெரியாது, எந்த மதத்திலிருந்து வந்தோம் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் தீண்டாமையை ஒழிச்சிருக்கிறது, ஏற்ற தாழ்வை ஒழிச்சு அண்ணன் தம்பியாக ஆக்கியிருக்கா இல்லையா? இது உலகத்தில் எந்த சித்தாந்தத்தாலும் செய்ய முடியாது. அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தினால மட்டும்தான் இந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முடியும். இப்படித்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்ததை தவிர ஒரு மிரட்டுவதன் மூலமாக, ஒருத்தர் அச்சுறுத்துவதன் மூலமாக எல்லாம் எந்த கொள்கையும் பரவாது என்ற விஷயத்தை நாம் புரிய வைக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்